இது நத்தைகளை பத்தின ஒரு சின்ன பார்வை. நத்தைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் அதோட வேகம் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா அந்த மெதுவா போற ஓட்டுக்குள்ள இருக்கிற உலகம் அது நாம நினைக்கிறத விட ரொம்பவே பெருசு. முதல்ல அதோட உடல் அமைப்பே ஒரு என்ஜினியரிங் மார்வல்னு சொல்லலாம். அதுக்கு பாதம்னு ஒரு தசை இருக்கு. அது வழியாதான் ஒரு மாதிரி சளி மேல வழுக்கிட்டு போகுது. ஆனா அதோட அசல் சூப்பர் பவரே ரேடுலான்னு ஒரு விஷயம்தான். இது ஒரு குட்டி செயின்சா மாதிரி. யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான குட்டி பற்கள் இருக்கிற ஒரு நாக்கு சாப்பாட்ட மாதிரி சொரண்டி சாப்பிடும். ரெண்டாவதா, நத்தைகளோட சைஸ் அப்பப்பா அதுலதான் பெரிய ஆச்சரியமே இருக்கு. சில நத்தைகள் செடி கொடி சாப்பிடும், சிலது மத்த நத்தைகளையே வேட்டையாடும். உலகத்திலேயே பெரிய நத்தை ஆப்பிரிக்கா ராட்சச நத்தை. கிட்டத்தட்ட 15 இன்ச் வரைக்கும் வளருமா. அப்போ உலகத்திலேயே சின்ன நத்தை எவ்ளோ சின்னதா இருக்கும்? ஆங்கிஸ்டோபிலா பசாமியோன்னு ஒரு நத்தை இருக்கு. அது ஒரு மணல் துகளை விட சின்னது. யோசிச்சு பாருங்க. கடைசியா இந்த குட்டி உயிரினத்துக்கும் மனுஷங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் அது ரொம்பவே ஆழமானது. விவசாயத்துல இதுங்க தொந்தரவுன்னு பார்த்தாலும் பிரான்ஸ்ல எஸ்கார்காட்னு சொல்லி இது ஒரு பெரிய டெலிகசியா சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, பழங்காலத்துல சில கடல் நத்தைகள்ல இருந்து டைரியன் ஊதான்னு ஒரு சாயம் எடுத்தாங்க. அந்த சாயம் ஒரு காலத்துல அரசு குடும்பம் மட்டும் பயன்படுத்துற அளவுக்கு ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு விஷயமா இருந்துச்சு. சோ நத்தைகள் மெதுவா இருக்கலாம், ஆனா அதோட உலகம் சிக்கலான கருவிகளும் ஆழமான வரலாறும் நம்ப முடியாத அளவுக்கு பன்முகத்தன்மையும் நிறைஞ்சது.